ஏப்ரல் 21 முத்து குளிக்க. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஏசாயா 34:16. பைபிள் திருவார்த்தை. அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் செய்தி திருக்குறள். கிரேக்க மொழியில் முதலில் கூறியது லோகோஸ் என்றும் அடுத்தது ரேமா என்றும் உள்ளது. பொதுவாக நமக்கு உடனுக்குடன் ரேமா அதாவது செய்தி கிடைத்து விடாது. வாசிக்கும் பகுதியிலிருந்து செய்தி மானை போல் துள்ளி குதித்து வரும் வரை போதுமான நேரம் அதை தியானிப்பதில் செலவழிக்க வேண்டும். அதுவரை அந்த பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். மைல்ஸ் கவர்டேல் ஒரு வேதாகமம் மொழிபெயர்ப்பாளர். அவருடையதுதான் முதல் அச்சேரிய ஆங்கில வேதம். கிங் ஜேம்ஸ் வெர்சன் என்ற பிரபல மொழியாக்கத்திற்கு அடிப்படையாய் அமைந்தது அதுவே. அவர் மொழிபெயர்த்து வெளியிட்ட வேதாகமத்தின் முன்னுரையில் வேதத்தை அவர் எவ்விதம் ஆராய்கிறார் என்று கீழ்காணுமாறு குறிப்பிட்டுள்ளார். எழுதப்பட்டது என்ன, யாரை பற்றி, யாருக்கு, எந்த வார்த்தைகளில், எப்போது, எங்கே, எதற்காக, எச்சூழலில், முன்னால் இருப்பது என்ன, பின் வருவது என்ன என கவனித்தால் வேதம் நன்றாய் விளங்கும். வேதம் நமக்குள் நுழையணுமா? நாம் அதற்குள் நுழைய வேண்டும். நதியோரங்களில் கூழாங்கற்கள் தான் கிடைக்கும். முத்துக்கள் வேண்டுமானால் ஆழ்கடலுக்குள் செல்ல வேண்டும். கடவுள் தமது வார்த்தைகளை புதையலுக்கு ஒப்பிட்டுள்ளார். நீதிமொழிகள் 2:4-5. மறைக்கப்பட்டது எதுவும் மேசை மேல் அப்படியே கிடக்காது. அதை பொறுமையுடனும் எங்கும் தேட வேண்டும். திருமறை ஆராய்ச்சி என்பது ஒரு புதையல் வேட்டை. மற்ற சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியாய் பவுல் அடிக்கடி சுட்டிக்காட்டிய தெசலோனிக்கேய கிறிஸ்தவர்களையும் விட பெரேயாவில் உள்ள விசுவாசிகள் சிறந்திலங்க காரணம் அவர்கள் திருவசன ஆராய்ச்சியை தினசரி பயிற்சியாய் கொண்டிருந்ததே. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11. திருமறையோடு செலவிடும் நேரத்திற்கு நாம் கஞ்சத்தனம் பண்ணினால் ஒரு சில பகுதிகளை மட்டுமே திரும்ப திரும்ப வாசித்துக் கொண்டிருப்போம். மற்றவற்றை விட்டு விடுவோம். அப்போது நாம் தேர்ச்சியடையவும் முடியாது. எல்லா நற்செயல்களையும் செய்யும் தகுதியும் பெற முடியாது. கடவுளின் முழு ஆலோசனையை இழந்து போவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:26. வேதத்தில் உள்ள எல்லாம் கடவுளது ஆவியினால் அருளப்பட்டவை. 2 தீமோத்தேயு 3:16. மேலெழுந்தவாறு பார்த்தால் கவர்ச்சியற்று தெரியும் வேத பகுதிகளையும் மனதை கட்டாயப்படுத்தி தியானிக்கும் போது அவற்றிலிருந்து கிடைக்கும் சத்தியங்கள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். தீர்க்கன் எசேக்கியேலுக்கு முன்பாக கடவுள் ஒரு சுருளேட்டை விரித்தார். அதன் இரு பக்கங்களிலும் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவன் தயக்கத்தை மேற்கொண்டு அதை தின்றபோதோ அது தேன் போல் இனித்தது. எசேக்கியேல் 2:8 மற்றும் 3:3. வேதத்திலே விலைமதியா முத்துக்கள் உண்டு. தினந்தோறும் நீ அம்முத்துக்களைப் பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய்.